ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குங்க. பங்களாதேஷ் அணி என்ன அப்படி அடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தான், பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பாகிஸ்தான் அணி நட்சத்திர வீரர்னு சொல்லலாம், அதிரடி வீரர்னு சொல்லலாம், கேப்டன் கூட சொல்லாங்க. அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. பாகிஸ்தான் அணியை வேஸ்ட்டுன்னு சொல்லி ரொம்ப விமர்சனமாக பேசியிருக்காரு. பங்களாதேஷ் வெற்றிக்கு அப்புறம் அவர் குறித்தும் சொல்லியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அஃப்ரிடி அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. அவங்களோட ஆட்டம் ரொம்ப அபாரமாக இருக்குது. முக்கியமாக அபிஷேக் சர்மா அவர் பேட்டிங் அதிரடி ஆடுறது எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு பெரிய பிளேயராக இந்திய அணியில் அவர் வருவார். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அணி நினச்சா எனக்கு ரொம்ப பரிதாப நிலையில் தாங்க இருக்காங்க. அவங்க வேஸ்ட்டுங்க, ஒழுங்காகவே விளையாட மாட்டுறாங்க. எங்கே இந்தியாவை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் கேமில் கோட்டை விட்டுறாங்க. இந்தியா பாகிஸ்தான் மீண்டும் ஃபைனலுக்கு வந்தால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இந்த போட்டியை கிட்டத்தட்ட பங்களாதேஷ் நல்ல கம்பேக் கொடுத்தாங்க. போலிங்லேயும் பேட்டிங்லும் சூப்பராக விளையாடினாங்க. கடைசி டைமில் சொதப்பனால அவங்க தோல்வியை அடைஞ்சிட்டாங்க. இதுதான் ஒரு பெரிய டீமுக்கு ஒரு அடையாளங்க. நல்லா தோல்வி சைடு போனால் கூட திருப்பி வெற்றி எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். அந்த வகையில் இந்திய அணி சூப்பராக விளையாடினாங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அஃப்ரிடி என்ன தான் நல்லா பந்து வீசினாலும் போலிங் நல்லா இருக்குங்க பாகிஸ்தான்கிட்ட. ஆனால் பேட்டிங் ரொம்ப சொதப்பலாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்திய அணிக்கிட்ட ஃபைனல் வந்தால் கூட பாகிஸ்தான் மீண்டும் இந்திய அணி தாங்க வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா அதிரடியாக பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு விமர்சித்து பேசியிருக்காருன்னு சொல்லாங்க. ஏன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா 2 டைம் இந்த டைம் இந்தியா கிட்ட மோதினாங்க. பாகிஸ்தான் இந்த சீரீஸில் 2 டைமும் தோத்துட்டாங்க ஏஷியா கப்பில். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே அவங்களோட ஆதங்கத்தை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் முன்னாள் வீரர்னு சொல்லலாம். ஆனால் இந்திய அணி உண்மையாக ஃபுல் டாமினேஷனுங்க. 5 போட்டி தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த ஏஷியா கப்பில். டேரெக்டாக ஃபைனலுக்கு குவாலிஃபைட் ஆகிட்டாங்க. அடுத்து ஸ்ரீலங்கா கூட போட்டி இருக்குது. அது ஜெயிச்சால் தோத்தாலும் இந்தியா குவாலிஃபை டு ஃபைனல். அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஈஸியான ஒரு வெற்றி ஈஸியாக கிடச்சிருக்கு இந்திய அணிக்கு பார்த்தீங்கன்னு சொல்லலாம். பங்களாதேஷ் அணிக்கு எதிராக அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டி இந்திய அணி நல்லா விளையாடி இப்போ வந்திருக்காங்க. அடுத்து ஃபைனல் மட்டும்தான் இருக்குது. ஃபைனல் யார் வரப்போகிறாங்க, பங்களாதேஷா பாகிஸ்தானான்னு சொல்லிட்டு இன்றைக்கி முடிவாயிடுங்க. ஆமாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கூட நம்ம பங்களாதேஷ் விளையாடுறாங்க. பங்களாதேஷுக்கு உங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாதுப்பா. இந்தியா கிட்ட தோத்துட்டிங்களா, மீண்டும் வாங்க பாகிஸ்தான் கிட்ட ஆடுன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே இன்றைக்கி ஃபிக்ஸர் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக பங்களாதேஷ் ஒரு இன்றைக்கி வெற்றி பெற்று இந்தியா கூட ஃபைனலுக்கு போகிறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தாங்க பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்தியா கூட எந்த அணி மோதும், பாகிஸ்தானா பங்களாதேஷா? உங்களோட கருத்துக்கள் என்ன? இல்லை ஃபைனல் இந்தியா கூட போனால் ஃபைனலில் யார் வெற்றி பெறுவாங்க ஏஷியா கப்பில்? உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் உங்களோட ஆதரவு யாருக்கு ஏஷியா கப்பில்? உங்களோட கருத்தை கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.